இப்போ இதை மாதிரி இதுக்குன்னா நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கழுத்துக்கிட்ட வரதா இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வச்சு பாருங்கள் எத்தனை வருது, எத்தனை வைக்க முடியும்னு பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஸ்பேஸ் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். தெரியுதா? ஸோ நீங்கள் எத்தனை பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தைச்சிட்டே வர வேண்டியதா. இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் இப்படி வெளியில் வரும், பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளேயே நிற்கும். இல்லைன்னா நம்ம தைச்ச நூல் வந்து வெளியில் விசிபிளாக தெரியும். ஏன்னா அது கனம் இல்லை, அதனால என்னென்னா மொத்தமாக இருக்கிறதுனால விசிபிளாக தெரியும். அஞ்சு பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் 5 வச்சுட்டேன். இதுமாரி ஒன்றுத்துக்கு ஒன்று அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும். தெரியுதா? தெரியுதுங்கம்மா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம நெக்கை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்ட முடியும். இப்போ நம்ம பேண்ட்டு கிளாத் இல்லை, ரொம்ப பிளெயினாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து தான் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். இப்போ நம்ம இங்கே 7 பிளான் பண்ணோம் இல்லையா? முதல்ல இப்படி வச்சு பார்த்துடணும், நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோமா, கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கான்னுட்டு இப்படி வச்சு பார்த்துக்கணும். தெரியுதா? இல்லை ஒன்று கூட வருது, நம்ம பிளான் பண்ண வயசு வரல அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னும் 2 பால்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் மோஸ்ட்லி இதுக்கு சிங்கிள் ஃபூட்ரு மாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் டபுள் ஃபூட்ரலே இதெல்லாம் பண்ணிவிடுவேன். எங்களுக்குலாம் கஷ்டம். உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்கிறேன். அந்த சிங்கிள் ஃபூட்ரில் என்ன ஆகும், மேபி இது மேலே ஏறிடும், இல்லைன்னா ஏறவே ஏறாது, உங்களால் தைக்கவே முடியாது, அந்த மாதிரி ஃபேஸ் ஆகும். அதுக்கு பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபூட்ரு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் மேலே படாமல் டிஸ்டன்ஸும் கொடுத்து ஈக்குவலாக கரெக்டாக வைக்க முடியும். இப்படி நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்றது தெரியும். நமக்கு அதிகமாக தான் தேவைப்படுது. ஐ திங்க் 7க்கு மேலே 8 வரும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 வச்சாச்சு. 8 9 வருது. இன்னும் இந்த அகலம் அதிகம் இல்லையா, அதனால. நீங்கள் ஃபுல்லாக தான் வைக்கணும்னும் கிடையாது.
இப்போ கீழே மட்டும் வச்சுக்கலாம், இல்லை இந்த சைட்ஸில் மட்டும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்க. தெரியுதா? இப்போ தான் அது